ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு தகுந்தாப்புல மேபி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரிசொல்யூஷன் எடுத்து அதை நோக்கி நீங்கள் வந்து பயணப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தை திருநாளை பற்றி சங்க இலக்கியங்களில் என்னென்னலாம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த தை திருநாள். அப்போது அதோட பழமை வந்து எந்த அளவுக்கு இருந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிலப்பதிகாரம் அப்படிங்கிற கிபி 2ஆம் நூற்றாண்டில் வந்து உருவாக்கப்பட்ட நூல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்போ அந்த சிலப்பதிகாரத்தில் தை திருநாளை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ 2ஆம் நூற்றாண்டிலேயே தை திருநாளை வந்து தமிழர்கள் கொண்டாடி இருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ அதை வந்து அதோட மெயின் மோட்டிவ். ஸோ அதே மாதிரி தமிழர் திருநாளாம் தை திருநாளை பற்றி தமிழ் இலக்கியங்கள்ல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கான்செப்ட் மட்டும் நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். கரெக்டா? ஸோ தை திங்கள் தன்கயம் படியும் அப்படின்னு நற்றிணையிலையும், தை திங்கள் தண்ணிய தரினும் அப்படின்னு குறுந்தொகை நூலிலும், தைத்திங்கள் தன்கயம் போல் அப்படின்னு புறநானூற்றிலும், தைத்திங்கள் தன்கயம் போல இதுவுமே ஐங்குறுநூறு. அதே மாதிரி தையில் நீராடி தவம் தலைப்படுவாயே அப்படின்னு சொல்லிட்டு கலித்தொகையிலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? ஸோ அதே மாதிரி வந்து பரிபாடல்ல இங்கே அதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பெரும்பானாற்று படை அதுலேயும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரம் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நூலோட பழமைக்கு தகுந்தாப்புல இதை வந்து சொல்றாங்க.